கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே தேவ செய்திக்காய் உங்களை வரவேற்கிறேன். प्रभु यीशु मसीह के नाम से शाम के समय इस प्रचार में आप आए, मैं धन्यवाद देता हूं प्रभु को. நம்ம போன கிளாஸ்ல நம்ம படிக்க ஆரம்பித்த ஒரு முக்கியமான தலைப்பு தேவனை தேடுவதை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். जो पिछले हफ्ते से हम लोग के परमेश्वर को खोजना बोल के एक हेडिंग में हम लोग देख रहे थे. தேவனை தேடுகிறவர்களாய் நாம் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். परमेश्वर को खोजने के लिए ही प्रभु हमें बुलाया है. ஏனென்று சொன்னால் அவரை தேடும் பொழுதுதான் நம் வாழ்க்கையிலே நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியும் என்பதை நான் பேசினேன். तो परमेश्वर को खोजेंगे तभी हमारे जीवन के मकसद को हम पहचान सकते हैं. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தேவனை தேடக்கூடிய சில உணர்வுகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் சில வேளையிலே தேவன் நம்மோடு தானே இருக்கிறார் என்ற ஒரு நினைவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். आज परमेश्वर के खोजने में कई सारे लोग कमी होते हैं ताकि वो लोग सोचते हैं कि प्रभु मेरे अंदर ही है, मैं क्यों प्रभु को खोजना. அதனால இப்ப நம்ம தேவனை தேடுகிறோம் என்று சொன்னால் இது ஏதோ தேவன் தூரமாய் ஓடி போய் கொண்டிருக்கிறார், அதனால அவரை நம்ம துரத்தி பிடிக்கணுன்ற அந்த அடையாளத்தில் நம்ம பேசவில்லை. इस प्रभु को खोजना ढूंढना इसका मतलब ये नहीं है कि प्रभु बहुत दूर चला गया, नहीं तो प्रभु आगे दौड़ रहा है उसके पीछे मैं भी दौड़ना, ऐसे नहीं अर्थ नहीं है. இல்லாவிட்டால் அவர் தொலைஞ்சு போயிட்டாரு, அதனால இப்போ அவரை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுன்ற அந்த கோணத்திலும் நாம் பேசவில்லை. प्रभु गुम हो गए इसलिए उसको मैं ढूंढ रहा हूं बोल के ऐसे अर्थ नहीं है प्रभु को खोजना मतलब. இன்னொரு கோணம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இப்போ தேவன் என் கூட இல்லவே இல்லை, அதனால நம்ம இப்போ எப்படியாவது தேவனை என் பக்கமாய் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த கோணத்திலும் நாம் தேவனை தேட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. मैं ऐसे भी नहीं कहता हूं प्रभु मेरे अंदर नहीं है इसलिए मैं प्रभु को खोज रहा हूं, मेरे पास नहीं है इसलिए प्रभु को खोज रहा हूं, ऐसे भी अर्थ नहीं है. நாம் என்ன கோணத்தில் தேவனை தேட வேண்டும் என்பதை பார்க்கிறோம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்து தங்கி விட்டார். तो हम कौन से तरीका से प्रभु को ढूंढते हैं, खोजते हैं, ताकि पवित्र आत्मा के द्वारा हम उद्धार पाने के समय में हमारे अंदर प्रभु आ गया है. நாம் அவருடைய மகிமையை சுமந்துக்கிற பாத்திரங்களாய் மாறிவிட்டோம். हम उसकी महिमा को हमारे शरीर में हम ग्रहण किए हैं, ऐसे हम देख रहे हैं. அது மட்டும் இல்லாதபடி இப்பொழுது நாமே அவரை அடையாளமாய் இந்த பூமியிலே கொண்டிருக்கிற பாத்திரங்களாய் மாறிவிட்டோம். इसलिए हम है प्रभु की एक चिन्ह है उनकी महिमा को प्रकट करने के लिए. அப்ப தேவன் வேற எங்கேயும் இல்ல, நமக்குள்ளாய் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर और कहीं नहीं है बाहर, परमेश्वर हमारे अंदर है. वो பரலோகத்திலே இருக்கிறாரு, எல்லா இடத்திலேயும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. விசேஷமாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற நம்மோடு கூட அவர் தங்கி வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर स्वर्ग में भी रहता है और उनकी उपस्थिति कुछ हर जगह पर रहता है, और जो भी मसीह में है அதனால अंदर भी प्रभु की उपस्थिति रहता है. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தேவன் எனக்குள்ளாய் இருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை நாம் நிச்சயமாய் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். जो मसीह जीवन में मसीह मुझ में है बोल के एक बड़े सत्य को जानने के लिए बुलाए हुए लोग. அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்து எங்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா இருக்காதபடி நோக்கத்தை நாம் சந்திக்கும்படியாய் தேவனை தேடுகிறவர்களாய் மாறுகிறோம். मसीह मुझ में है इसलिए हम आराम करने के लिए चुपचाप रहने के लिए नहीं है, हमारे मकसद को जानने के लिए हम बुलाए हुए लोग हैं. தேவத்துவத்தின் மகத்துவங்கள், தேவத்துவத்தின் அடுத்தடுத்த பரிமாணங்களை நாம் தேடுகிறவர்களாய் மாற அழைக்கப்படுகிறோம். परमेश्वर के सामर्थ को और परमेश्वर के परिणाम को हम लोग ढूंढने के लिए बुलाए हुए लोग हैं. நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், the functions of the new creation என்று சொல்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் தேடி கண்டுபிடிக்க அழைக்கப்படுகிறோம். मसीह के अंदर हम कौन है बोल के हम अपने के बारे में हम ढूंढना है, उसे पहचानना है. அதனால தான் இந்த சீக்கிங் காட் என்பது நம்ம அதை என்ன நிலையிலிருந்து பேசுகிறோம் என்று சொன்னால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக முதிர்ச்சி அடைந்து தெய்வத்துவத்தின் பரிமாணங்களை நாம் தேட அழைக்கப்படுகிறோம். तो एक व्यक्ति मसीह में अगर उन मसीह के अंदर मसीह में होने के बाद वो आगे बढ़ने के जीवन के बारे में देखना है. இப்ப தெய்வத்துவத்தின் பரிமாணங்களை எல்லாம் நாம் திட்டமிட்டு தேடும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். परमेश्वर के हर एक डायमेंशंस को हम लोग को ढूंढने के लिए हमें मकसद के साथ बुलाया है. திட்டமிட்டு நோக்கத்துடன் தேவனை தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम एक योजना के साथ मकसद को जानने के लिए परमेश्वर बुलाया है. அதனால தான் நம்ம ஆங்கிலத்தில் சொல்றோம் பாருங்க, இன்டென்ஷனல் மீன்ஸ் பர்பஸ்ஃபுல் பர்சூட் ஆஃப் காட். தேவனை திட்டமிட்டு தீர்மானத்தோடு ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு கூட அவரை தேடுகிறவர்களாய் மாறுகிறோம். परमेश्वर को एक योजना के साथ एक मकसद के लिए खोजना है. இப்ப இதனுடைய கடைசி பகுதியா நான் பேசினேன், எப்பெல்லாம் நீங்க நோக்கத்தோடு கூட தேவனை தேட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் சத்துரு அதை தடை செய்யும்படியா எல்லா முயற்சிகளிலும் ஈடுபடுவான். मैं पिछले हफ्ते बताया था, आप जब प्रभु को एक मकसद के
मकसद के लिए एक योजना के साथ खोजते हैं तभी शैतान कई सारे रुकावट को लेके आता है. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இரண்டாவது பகுதி என்னவென்று சொன்னால் சீக்கிங் காட் வித் ஹோல் ஹார்ட், முழு இருதயத்தோடு தேவனை தேடுவதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். आज है पूरे मन से प्रभु को कैसे खोजना है, उसी के बारे में आज देखेंगे. அதனால இதுக்கு முன்னாடி இந்த டீச்சிங் பேர் வந்து சீக்கிங் காட் பர்பஸ்ஃபுல்லி, நோக்கத்தோடு கூட தேவனை தேடுவது. इसके पिछले हफ्ते के पढ़ाई है कि मकसद के साथ प्रभु को खोजना है. இப்ப நம்ம பேச போகிற தலைப்பு முழு இருதயத்தோடு தேவனை தேடுவது. अभी है पूरे मन से प्रभु को खोजना है. அப்ப இதை நான் இந்த முழு இருதயத்தை நான் ஒரு எளிமையான நடையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். इस पूरे मन उसका मतलब मैं एक अच्छे से आपको समझाना चाहता हूं. முழு இருதயத்தோடு தேவனை தேடுவது என்பது முழு கவனத்தோடு தேவனை தேடுவது என்பது ஆகும். पूरे विचार, पूरे मन से प्रभु को खोजना मतलब पूरे विचार से प्रभु को खोजना है. முழு கவனத்தோடு நாம் தேவனை தேட அழைக்கப்படுகிறோம். पूरे सोच समझ विचार से प्रभु को खोजने के लिए बुलाए हुए लोग हैं. சோம்பேறித்தனத்தோடு அல்ல, आलसीपन के साथ नहीं, விடாமுயற்சியோடு தேவனை தேட அழைக்கப்படுகிறோம். लगातार हम प्रभु को तेज कोशिश करके हम प्रभु को खोजने के लिए बुलाए தேவனை முழு கவனத்தோடு தேடுவது என்பது ஏதோ உணர்ச்சிக்கு உட்பட்டு தேடுதல் அல்ல. पूरे मन से पूरे ज्ञान से ढूंढते, इसका मतलब ये नहीं कि महसूस के साथ. இது தீர்மானத்தின் அடிப்படையிலே தேவனை தேட ஆரம்பிப்பது. एक निर्णय के साथ प्रभु को खोजना है. அப்ப இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தலைப்பு என்னவென்றால் முழு இருதயத்தோடு தேட வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் முழு கவனத்தோடு நல்ல தீர்மானத்தோடு தேவனை தேட அழைக்கப்படுகிறான். पूरे मन से इसका मतलब है कि पूरे ध्यान से, पूरे सोच समझ के साथ, विचार से प्रभु को खोजना है. இந்த சொற்றொடரை நான் தமிழிலே இன்று சற்று விளக்க விரும்புகிறேன். ये अच्छे से मैं और आपको समझाना चाहता हूं. சப்போஸ் நீங்க இங்கிலீஷ்ல கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நான் இதை இங்கிலீஷ்லயும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சீக்கிங் காட் வித் ஹோல் ஹார்ட் மீன்ஸ் வித் கிரேட் இன்டென்சிட்டி, ஒரு தீவிரத்தோடு கூட தேவனை தேடுவதை தான் நாம் இன்றைக்கு பேச போகிறோம். एकदम परमेश्वर को एक आतंकवादी जैसे, मतलब एक गलत रीति से नहीं, प्रभु को एक तेज सामर्थ से हम लोग प्रभु को खोजने के लिए बुलाए हुए लोग हैं. தேவனை தீர்மானமாய் தேட வேண்டும் என்று சொன்னால், இவர் இல்லை என்று சொன்னால் எதுவுமே அசையாது, எதுவுமே நிறைவேறாது, எதுவுமே வாய்க்காது என்ற எண்ணத்தோடு கூட நாம் தேவனை தேட வேண்டும். परमेश्वर को कैसे खोजना है कि मतलब उसको इनके पास जाना है, इनके पास जाएंगे तो सब कुछ सफल होगा, ऐसे एक विचार के साथ प्रभु को खोजना है. अनेक வேளைகளில் இந்த கிறிஸ்துவை மக்கள் தேடாமல் போறதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு மாற்று வசதி இருப்பதனால் அவர்கள் தேடாமல் போகிறார்கள் என்று போன கிளாஸ்ல நான் பேசினேன். तो आज क्यों कई सारे लोग प्रभु को नहीं खोज रहे? ताकि उनको दूसरे रास्ता भी है, इसलिए कई सारे लोग प्रभु को नहीं खोज रहे. they have alternative methods, அப்படி என்றால் மாற்று வசதிகள் இருப்பதனால் அவர்கள் தேவனை முழுமையாய் தேடுவது கிடையாது. उनको अल्टरनेटिव दूसरा एक रास्ता है उनको तसल्ली के लिए, इसलिए वो लोग उसी प्रभु को नहीं खोज रहे. அதுவும் விசேஷமாய் நல்ல வசதியாய் நல்ல வாய்ப்புகளோடு வாழக்கூடிய இடத்தில் இருக்கிற மக்கள் தேவனை தேடுவது மிகவும் கம்மியாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தேவனுக்கு ஒத்த வசதியான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. अच्छे से जो लोग सुविधा के साथ, बहुत अच्छे सुविधा के साथ रहते हैं, वो लोग प्रभु को खोजना कम पड़ रहा है, ताकि उनकी सुविधा में ही वो सब कुछ मिल रहा है बोल के प्रभु को नहीं खोज रहे. தேவன் வசதிகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் எதிரானவர் அல்ல. परमेश्वर सुविधा के लिए, बढ़ोतरी के लिए सामने करने वाला नहीं है. ஆனால் வசதிகளும் வாய்ப்புகளும் வரும் பொழுது நம்முடைய இருதயம் தேவனையும் தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் தேடாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் மீது சாய்ந்திருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், இப்பொழுது நீ என்னை தேட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். हम कई सारे समय है, कई सारे लोग सुविधा के समय, अच्छे सुविधा मिलने के समय, अच्छे बढ़ोतरी होने के समय में हम लोग प्रभु को खोजना है, वही मकसद है, वही जरूरी है. God is not against prosperity, God is not against progress, God is not against our success. கர்த்தர் நம்முடைய வெற்றிகளுக்கும் நம்முடைய செழிப்புகளுக்கும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் விரோதமானவர் அல்ல. परमेश्वर हमारा आशीष के लिए, हमारे विजयी जीवन के लिए परमेश्वर विरोध नहीं है. ஆனால் நம்முடைய இருதயம் தேவனை விட்டு நாம் சுயமாய் மற்றவற்றை சார ஆரம்பிப்பதற்கு தேவன் நிச்சயமாய் எதிராக இருக்கிறார். हमारे जो हृदय है वो दूसरे के ऊपर, सुविधा के ऊपर, बढ़ोतरी के ऊपर भरोसा रखते हैं, तो उसी के लिए परमेश्वर विरोध है. ஏன்னா இந்த செய்தியை நான் ஆரம்பிக்கும் பொழுதே அநேக இறையியல் தத்துவங்களை நான் நிராகரித்து பேச விரும்புகிறேன்.
कई सारे पढ़ाई के बारे में मैं उसको इनकार करके कुछ पढ़ाई को मैं इनकार करके कुछ बात करना चाहता हूं। தேவனை தேடும் பொழுது நம்ம மற்ற எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் தேடணும் என்று தேவன் சொல்லவில்லை. நம் முதலாவது அவரை தேடுகிறவர்களாய் நாம் மாற அழைக்கப்படுகிறோம். परमेश्वर ऐसे नहीं है सब कुछ छोड़ के मुझे मेरे पीछे आओ बोल के मुझे गोजो बोल के ऐसा नहीं बोला है। सभी के ऊपर ध्यान नहीं रखना है। நம்முடைய இருதயம் தேவனை தான் முதன்மைப்படுத்த வேண்டும். हमारे हृदय पहला स्थान प्रभु को देना है। அதை தான் நான் முழு இருதயத்தோடு தேவனை தேடுவது என்று சொல்ல விரும்புகிறேன். इसलिए पूरे मन से प्रभु को खोजना बोल के मैं कह रहा हूं। அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அசைய முடியாது, செயல்பட முடியாது என்ற மனநிலைக்கு உடையவன் தான் தேவனை தேடுகிறவன். वो परमेश्वर नहीं है तो मैं कुछ नहीं कर सकता हूं, मैं कुछ भी नहीं कर सकता हूं, कुछ नहीं होगा ऐसे सोचने वाला वही है प्रभु को खोज सकता है। நம்ம எல்லாருக்கும் வேதாகமத்திலே ஒரு எச்சரிப்பான வசனம் ஒன்று இருக்கிறது. हम सभी के लिए पवित्र शास्त्र में एक चिंतामणि वचन है। பாருங்க, இந்த பைபிள் ஸ்டடியில நம்ம எல்லா வேத கட்டமைப்புகளையும் நேர்த்தியாய் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார் என்று நம்புகிறேன். इस बाइबल स्टडी में परमेश्वर सब कुछ पढ़ाए हमें अच्छे से हमें सिखाएगा बोल के मैं विश्वास कर रहा हूं। நான் ஒரு எச்சரிப்பான வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். मैं एक चिंतामणि वचन आपसे बताना चाहता हूं। என்னோடு கூட உபாகமம் 8ஆம் அதிகாரம், व्यवस्थावरण 8वां अध्याय, டியூட்ரானமி சாப்டர் 8. ஓகே, व्यवस्थावरण ரொம்ப 8वां अध्याय அதிகமாக நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு வசனம் இது. ஓகே, நான் ஆங்கிலத்திலே முதலாவது வாசிக்கிறேன். டியூட்ரானமி சாப்டர் 8 verse 11. ஓகே, பின்பு அது தமிழ்லயும் வாசிக்கலாம், அதுக்கப்புறம் ஹிந்திலையும் வாசிக்கலாம். ஓகே, 3 நிலைகளிலும் நம்ம வாசிக்க முயற்சி செய்வோம். ஓகே, beware that you do not forget Lord thy God by not keeping his commandment, his judgment, his status, and which I commanded you today. इसलिए सावधान रहना कहीं ऐसा ना हो कि अपने परमेश्वर यहोवा को भूलकर उसकी जो जो आज्ञा, नियम और विधि में आज तुझे सुनते हो उनका மனானா छोड़ दे। டியூட்ரானமி 8:11 தமிழ்ல வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்றைக்கு உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து தேவன் சொல்லுகிறார். तो वहां पर परमेश्वर एक सावधान रहना बोल के एक चिंतामणि दे रहा है। இது மோசேயினுடைய அருமையான பிரசங்கம். ये मूसा के एक अच्छे प्रचार है। இந்த மோசேயினுடைய பிரசங்கத்துல அந்த 2ஆம் தலைமுறைக்கு மோசே சொல்லுகிறார், எப்ப நீங்க கானானுக்குள்ள போகும் பொழுது अनेक ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். அப்பொழுது தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால் அவரை நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். तो मूसा कह रहा है आप लोग कानान देश में जाने के समय में आप लोग उधर जाएंगे, स्वतंत्र करेंगे, उस समय आप लोग प्रभु की आज्ञा को, नियम को आप लोग भूलना नहीं बोल कह रहा है। இப்ப இவங்க கானானுக்குள்ள போவதற்காய் தேவனை தேடவில்லை. கர்த்தர் கானானை ஏற்கனவே உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தங்களே கொடுத்து விட்டார். ये लोग कानान देश में जाने के लिए प्रभु को नहीं खोजा था कि प्रभु ने पहले ही उनकी प्रतिज्ञा दिया है, मैं तुम लोगों को कानान देश को दे दिया। அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நிலத்தை கொடுப்பேன், வீடுகளை கொடுப்பேன், நல்ல தேன்களை கொடுப்பேன், அத்தி மரங்களை கொடுப்பேன், அத்தி பழங்களை கொடுப்பேன், உங்களுக்கு மாதுளை பழங்களை கொடுப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் விவரிக்கிறார் அந்த அதிகாரத்துல. अधिकार में आप लोग देखेंगे तेरे लिए मैं ऐसे फल दूंगा, ऐसे दूध बहने वाले देश है, मधु बहने वाले देश है, ऐसे बोल के परमेश्वर उस देश के बारे में कई सारे बात उनको बता रहा है प्रभु। அவைகளெல்லாம் கொடுக்கும் பொழுது நீ என்னை மறந்து போகாதே என்று தேவன் சொல்லுகிறார். ये सारा आशीष देने के समय में तू मुझे भूलना नहीं बोल के परमेश्वर कह रहा है। அப்ப கர்த்தர் தரமாட்டேன் என்று சொல்லவில்லை, ஆனால் தரும் பொழுது நம்முடைய இருதயம் எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் பேசுகிறார். तो परमेश्वर मैं तुझको नहीं दूंगा बोल के नहीं कह रहा है, मैं देने के समय में तू मुझे भूलना नहीं बोल के कह रहा है। அப்ப தேவனை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயங்கள் தேவனுடைய திட்டத்திலும் தீர்மானத்திலும் சரியாய் இயங்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடோடு கூட நாம் தேவனை தேட அழைக்கப்படுகிறோம். परमेश्वर को खोजना है तो हमारा हृदय सही रीति से अच्छे से प्रभु को खोजना चाहिए। இன்றைக்கு நிறைய பேர் முழு இருதயத்தோடு தேவனை தேடுவது மிக மிக கம்மியான எண்ணிக்கையில் மாறப்பட்டாயிற்று. आज कई सारे लोग पूरे मन से प्रभु को खोजने के लिए सही नहीं रहते हैं, बहुत कम रहते हैं। ஏன்னா யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. व्यवस्थावरण 4 अध्याय 29 वचन, व्यवस्थावरण 4 अध्याय 29 वचन। But from there you will seek the Lord your God and you will find him if you seek him with all your heart, with all your soul என்ற ஆங்கில வசனம் சொல்லுகிறது. परंतु वहां भी यदि तुम अपने परमेश्वर यहोवा को ढूंढोगे तो वो तुमको मिल जाएगा।
முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடினால் அவரை கண்டுபிடிப்பாய். वो पूरे मन से, अपने पूरे मन से और अपने पूरे बल से, पूरे प्राण से ढूंढना है. பாருங்க, அவரை கண்டுபிடிப்பாய் என்ற இந்த பதத்தை நான் சற்று விளக்க விரும்புகிறேன். तुम उसको देखोगे बोल के इस बातों को मैं बताना चाहता हूँ. நான் போன கிளாஸ்ல சொன்ன அதே விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் காணாமல் போய்விட்டார், இல்லாவிட்டால் நாம் அவரை துரத்தி பிடிக்க வேண்டும் என்ற கோணத்தோடு நாம் பார்க்கவில்லை. परमेश्वर गुम हो गया, परमेश्वर को अभी हम ढूंढना है, ऐसे अर्थ नहीं है, सो मिल जाएगा बोल के कह रहा है. முழு இருதயத்தோடு தேடினால் அவரை கண்டுபிடிப்பாய் என்று சொன்னால் அவர் நமக்காய் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நீ கண்டுபிடித்து செயல்படுத்துகிறவனாய் மாறிவிடுவாய். पूरे मन से आप ढूंढेंगे तो परमेश्वर को पहचानेंगे. उसका मतलब परमेश्वर आपके लिए रखा हुआ मकसद, योजना, सब कुछ परमेश्वर आप तैयार कर रखे, वो सभी को आप पाओगे. When you seek him with undivided devotion, உன்னுடைய இருதயங்கள் வேறு எந்த விஷயத்திலேயோ பகிர்ந்து கொள்ளாதபடி நீ முழுமையாய் தேவனை தேடும் பொழுது அவர் உனக்காய் வைத்திருக்கிற அந்த தெய்வீக படத்துக்குள்ளாக நிச்சயமாய் நீ வந்து அதை நிறைவேற்றுகிறவனாய் மாறிவிடுவாய். आप पूरे मन से खोजना, आपके हृदय में आधा अधूरा के नहीं, इधर उधर करके नहीं, पूरे मन से खोजेंगे तो परमेश्वर आपके लिए तैयार करके रखा, उस सारे चीज को पा सकते हैं. இதற்கு நான் உதாரணமாக தானியேலை குறித்து போன கிளாஸ்ல நான் பேசினேன். इसमें मैं दानियल के बारे में पिछले हफ्ते में उदाहरण दिया. दानियल வந்து அவன் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறான். दानियल राजा के महल में काम कर रहा था. அவனுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது, सारे सुविधा है उसके लिए, நல்ல அவனுக்கு தேவ தயவுகள் இருக்கிறது, परमेश्वर की दया भी है उनके. ஆனால் அப்பொழுது கூட அவன் தினமும் 3 வேளை தன்னுடைய பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு முன்பாக அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். तो रोज उसने अपने घर पे और अपने जगह पर खिड़की खोल के प्रार्थना कर रहा है. இப்ப ஏன் அவன் ஜெபிக்கணும்? क्यों वो प्रार्थना करना है? தேவனுடைய திட்டங்கள் இஸ்ரவேலை குறித்தும் அவனை குறித்தும் அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். परमेश्वर के मकसद के लिए, परमेश्वर की इस्राएल के लिए जो भी भविष्यवाणी का वो पूरा होने के लिए वो प्रार्थना कर रहा है. சோ முழு இருதயத்தோடு தேவனை தேடுவது என்ற அந்த கருத்தை நான் இன்றைக்கு 2 கோணங்களிலே விவரிக்க விரும்புகிறேன். पूरे मन से प्रभु को खोजना है, उसका 2 तरीका से मैं आपको बताना चाहता हूं. முழு இருதயத்தோடு நாம் தேட வேண்டிய அவசியத்தை நான் அவசியமான நிலைகளை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். पूरे मन से आप प्रभु को खोजने के लिए जो आवश्यकता है उसको मैं बताना चाहता हूं. Why we have to seek God with our whole heart? क्यों हम प्रभु को पूरे मन से खोजना है? பாருங்க, இந்த பாடத்திட்ட முயற்சிகள், இந்த பைபிள் ஸ்டடி, இந்த டீப்பர் லைஃப் பைபிள் ஸ்டடி எல்லாம் எதற்கு உருவாக்கி இருக்கிறோம்னா ஒவ்வொருவரும் இன்னும் தேவனோடு அதிகமாய் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. हम इस पढ़ाई क्यों रखते हैं कि सब लोग प्रभु को अच्छे रीति से वो लोग खोजना है, प्रभु की जो आत्मिक जीवन में आगे बढ़ना है बोल के ऐसे मीटिंग रखे हैं. இது ஏதோ நாங்களோ ஆன்லைன்ல ஒரு மினிஸ்ட்ரி பண்றோம், நாங்களோ ஒரு பெரிய பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படவில்லை. ये केवल नाम की बढ़ोतरी के लिए हम लोग भी ऐसे सेवा कर रहे बोल के दिखाने के लिए नहीं है. ஒருவருடைய பேரை உயர்த்துகிறவர் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். एक व्यक्ति के नाम बढ़ाने वाले केवल परमेश्वर ही है. ராஜாக்களுக்கு முன்பாக வாசல்களை திறக்கிறவர் தேவன் மட்டும்தான். तो राजा के सामने रास्ता खोलने वाला केवल प्रभु है. ஆனால் ஏன் இந்த மாலை வேளையிலே நம்ம எல்லாம் ஒன்று கூடி இப்படிப்பட்ட ஒரு வேத படிப்பையும் பின்பு ஜெபத்தையும் ஏன் செய்ய விரும்புகிறோம்? क्यों हम लोग यहाँ पर एक बाइबल की पढ़ाई और ऐसे प्रार्थना में हम शामिल हुए हैं? தேவனை முழு இருதயத்தோடு தேடக்கூடிய ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார், அதை நாம் நிறைவேற்றும்படியாய் முயற்சி செய்கிறோம். परमेश्वर की एक चाहत है, उनकी पूरे मन से खोजने वाला चाहिए, उसको पूरा करने के लिए हम यहाँ पर शामिल हुए हैं. நான் முதலாவது வேதத்திலிருந்து தேவனை தேடுவதற்கான மிக முக்கியமான காரணங்களை இன்று நான் சொல்ல விரும்புகிறேன். पवित्र शास्त्र से मैं बताना चाहता हूँ प्रभु को क्यों हम लोग खोजना पूरे मन से. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் சிலவற்றை சொல்லுவது வரிசைப்படுத்தி இருக்கிறேன். मैं आपको अच्छे से रेफरेंस बताने के लिए ऐसे एक बता दूंगा. biblical reasons for seeking God, தேவனை தேடுவதற்கான வேதாகமத்தின் நோக்கங்கள் எவைகள்? परमेश्वर को खोजने के लिए जो पवित्र शास्त्र के मकसद क्या है? முதலாவது, to know God personally, தேவனை நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனை தேடுகிறோம். पहले परमेश्वर को मेरा अनुभव खोजने के लिए मेरे को अनुभव चाहिए बोल के खोजते हैं. not in the mental form அப்படி என்றால் வெறும் மனதளவிலே தேவன் யார் என்பதை கண்டுபிடிப்பதல்ல, केवल दिमाग से प्रभु कौन है बोल के जानने के लिए नहीं, அறிவு மண்டலங்களின் அடிப்படையிலே தேவனை புரிந்து கொள்வதல்ல, ज्ञान के मंडल में आप प्रभु को समझ नहीं सकते हैं. அனுபவமாய் தேவன் எப்படி இருக்கிறார், அவர் எவ்வளவு சர்வ வல்லவர், அவருடைய செயல்கள் எப்படி என்பதை புரிந்து கொள்வதற்காக
நான் அவரை தேடுகிறேன். हाँ, अनुभव करना है प्रभु की सामर्थ्य कैसा है, प्रभु की प्रेम कैसा है, प्रभु की प्रकटीकरण कैसा बोल के अनुभव करने के लिए. பாருங்க, இந்த உலகத்துல நிறைய பேரோட நம்ம பழகுவது உண்டு. इस दुनिया में हम कई सारे लोगों के साथ दोस्ती रखते हैं. சப்போஸ் திருமணத்துக்கு முன்பாக நீங்க கல்யாணம் பண்ணி போகிறவரோடு கூட பழகுவதோ இல்லாட்டி கல்யாணம் பண்ண பொண்ணோட பழகும் பொழுதோ பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள் செலவழிப்பார்கள். देखिए, शादी होने के पहले, सगाई होने के बाद जो दुल्हा दुल्हन दोनों है एक दूसरे से ज्यादा समय बिताते हैं. அததான் ஆங்கிலத்தில் டேட்டிங் என்று சொல்லுகிறார்கள். அது என்னன்னா ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கான நேரம் கொடுக்கப்படுகிறது. इसमें अंग्रेजी में डेटिंग बोलते हैं ताकि वो दोनों बात करेंगे तो एक दूसरे के बारे में समझ அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பர்சனலா ஒருத்தரை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் நிறைய நேரங்கள் கொடுக்கிறார்கள், முயற்சிகள் செய்கிறார்கள். वो लोग एक दूसरे को अच्छे से समझने के लिए, एक की सुबह के समझने के लिए वो लोग समय बिताते हैं. அப்படி சில ஆட்களை நான் பார்த்திருக்கிறேன். பாருங்க, எப்ப பார்த்தாலும் போன்லயே தான் இருப்பாங்க, பேசினே இருப்பாங்க. என்னன்னா ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ऐसे में कुछ लोगों को देखता हूं, वो लोग रात दिन पूरा मोबाइल में व्यस्त रहते हैं, बात करते रहते हैं. சார், இப்படி இந்த உறவு எக்ஸாம்பிளை தாண்டி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஏதாவது ஒரு புது பொருளை வாங்கிட்டா அந்த பொருளோடே நம்ம ரொம்ப நேரம் செலவு பண்ணுவோம். अभी मैं एक रिश्ता के बारे में और एक बात बता दूंगा. कुछ नया चीज, कुछ सामान खरीद लिए तो उसी में ज्यादा समय बिताते हैं. ஏன்னா அந்த பொருளோடு கூட நாம் பழகி அந்த அனுபவத்தை நாம் உணரும்படியாய் முயற்சி செய்கிறோம். ताकि उस जो चीज है, उस चीज सामान है, उसके साथ समय बिताने के लिए हम देते हैं. ஆனா अनेகம் பேர் தேவன் இருக்கிறார் என்று சொல்லிட்டு அவரோடு கூட பழகுவதை, ஒரு உணர்வு பூர்வமாய் அவரை அனுபவிப்பதை குறித்து தேடுவதை இல்லாமல் போய் விடுகிறார்கள். कई सारे लोग परमेश्वर है फिर भी उसके साथ उसको खोजना है, उसको ढूंढना है, अनुभव करना है बोल के नहीं खोजते हैं. இது நாம் உறவின் அடிப்படையிலே தேவனை அனுபவிக்க தேடிக்கொண்டிருக்கிறோம். हम एक रिश्ता के साथ प्रभु को खोजने के लिए आना है. எப்படி ஒரு குழந்தை அம்மா அப்பாவோடு பழகும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமாய் அந்த உறவை அனுபவிக்கிறதோ அப்படி நாம் தேவனையும் அனுபவிக்கும்படியாய் தேட அழைக்கப்படுகிறோம். जैसे एक बच्चा अपने माँ बाप के साथ बात करते हैं, संगति रखते हैं, कैसे खुशी से रहते हैं, वैसे ही हम भी परमेश्वर के साथ संगति रख के खुशी से रहना है. அது எப்படி வரும்னா அது முழு இருதயத்திலிருந்து ஆரம்பித்தால் அது நிறைவேற ஆரம்பிக்கும். वो पूरे मन से शुरू करेंगे तभी वो कर सकते हैं. இது ஏதோ மைண்ட் அளவுல பிளான் போட்டு பழகிறது அல்ல. ये केवल दिमाग से योजना बन के करने वाला काम नहीं है. ஒரு சில நண்பர்களோடு பேச ஆரம்பிச்சுனா பல மணி நேரம் பேசுகிறோம். ஏன்னா அவர்களை நாம் புரிந்து கொள்கிறோம், அவர் நம்மளை புரிந்து கொள்கிறார். அந்த உறவு ஒரு இன்பமான உணர்வை உண்டு பண்ணுகிறது. कुछ दोस्त के साथ हम ज्यादा समय बिताते हैं, ज्यादा समय बात करते हैं ताकि उनसे बात करेंगे तो एक महसूस आता है इनसे और बात करेंगे. ஆனா இதெல்லாம் மனுஷங்க கிட்டயும் இந்த பூமியில இருக்கிற பொருளோடு நம்ம செய்வதில் ரொம்ப கவனமா இருக்கிறோம். इसमें मनुष्यों के साथ इस दुनिया में जो भी चीज लेते हैं सामान, उसके साथ हम ज्यादा समय बिताने के लिए तैयार रहते हैं. ஆனா நம்மளை படைத்த தேவனோடு கூட அப்படி பழகுவதற்கு நாம் டைம் கொடுக்கிறது இல்ல, முயற்சி செய்வதும் இல்லை. जिसने हमें सृष्टि किया, जिसने हमें बनाया, उस परमेश्वर के साथ ऐसे समय बिताने के लिए हम तैयार नहीं रहते हैं. என்னோடு கூட எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். मेरे साथ यिर्मयाह के वचन 9 अध्याय 23 वचन निकाल दीजिए. ஏன்னா இங்க ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். यिर्मयाह की पुस्तक 9 अध्याय 23. நான் முதலாவது ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். Jeremiah chapter 9 verse 23. Thus says the Lord, let not the wise man glory in his wisdom, let not the mighty man glory in his might, nor the rich man glory in his riches. 24ஆம் வசனம். But let him who glories glory in this, that he understand and knows me. Okay. यहोवा यों कहता है, बुद्धिमान अपने बुद्धि पर घमंड ना करे, ना वीर अपने वीरता पर तानी और अपने दान पर घमंड करे, परंतु जो घमंड करे वो इसी बात पर घमंड करे कि वो मुझे जानता और समझता है कि मैं ही वो यहोवा हूँ, जो पृथ्वी पर करुणा, न्याय और धर्म के काम करता है, क्योंकि मैं इन्हीं बातों से प्रसन्न रहता हूँ. இங்க நான் தமிழ்ல வாசிக்கிறேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்ப இங்க கர்த்தர் வந்து எதை ப்ரையாரிட்டி பண்ணி அதை நீ பெருசா பாரு அப்படின்னு சொல்றாருன்னா அவரை நீ தெரிந்து கொள்வதை பெரிதாய் பாரு என்று சொல்லுகிறார். यहाँ परमेश्वर कौन से बात को ज्यादा पहले स्थान देना है बोल रहे, पहले उसको खोजना है, उसके बारे में जानो बोल के उसी में परमेश्वर पहला स्थान देने के लिए बोल இந்த रहा है. பூமியிலே நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒரே ஒரு காரியத்தை வேதாகமம் அனுமதிக்கிறது. इस दुनिया में हम घमंड करने के लिए एक ही एक बातों को पवित्र शास्त्र अनुमति देता है. தேவன் எதை அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நீ பெருமை பாராட்டணும்னா என்னை நீ அனுபவமாய் தெரிந்து கொண்டிருக்கிறாய், புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ பெருமை பாராட்டு என்று சொல்லுகிறார். परमेश्वर एक बात में तू घमंड कर सकता है कि मुझे तूने जान लिया, समझ लिया, उसके बारे में तू घमंड करो. நம்ம மத்த எல்லாவற்றையும் பெருமை பாராட்டுவோம், ஆனா தேவனை அறிந்து கொள்வதற்கோ நான் கர்த்தரை இப்படி நல்லா புரிஞ்சிருக்கிறேன் பதர், கர்த்தர் எனக்கு இப்படி அனுபவமாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பெருமை பாராட்டுவது கிடையாது. मैं प्रभु को अच्छे से जान रहा हूं, प्रभु के मैं अनुभव कर रहा हूं बोल के उसके बारे में हम लोग घमंड नहीं करते हैं. ஆனால் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கும்படியா நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். आज आप एक अच्छा निर्णय ले लीजिए. आप let anyone who glories that he knows me, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறான் என்பதிலே பெருமை பாராட்ட கடவன். परमेश्वर को आपने जान लिया है, उसी के बारे में आप बढ़ोतरी करो. பாருங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், फिलिपियों की पुस्तक 3रा अध्याय. ஏன்னா இந்த செய்தியானது எல்லா இடங்களிலுமே நமக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். फिलिपियों की पुस्तक 3रा अध्याय 10 वचन. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி அப்படின்னு சொல்லி பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே எதை மேன்மைப்படுத்துகிறான்னு சொல்றாரு, பாடுகளின் ஐஸ்வர்யத்தை அறிகிறதற்கும் என்று சொல்லுகிறார். पौलोस यहाँ पर अपने जो दुखों के सौभाग्य के समझ के बात कर रहा है. ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது that I may know him and the power of his resurrection, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर को जानो और उसकी समता मैं प्राप्त करूं. பாருங்க, இந்த பூமியில நம்ம படிப்பினைகள் எல்லாம் அப்படின்னா வெவ்வேறான படிப்புகளை நம்ம முதன்மைப்படுத்தி அதை தேடிக்கொண்டு இருக்கிறோம். हमारे इस दुनिया की पढ़ाई में उस पढ़ाई को हम पहले साल देख के हम लोग दौड़ते हैं. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ படிச்சா எல்லாருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு மக்கள் அதை படிப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். तो इस समय में कई सारे लोग जो ये पढ़ेंगे तो ज्यादा काम मिलता है बोल के उसमें पढ़ने के लिए बहुत ध्यान देते हैं. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டெக்னாலஜி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. अब थोड़ा दिन के बाद ये भी बीत जाएगा, ये भी पुराना हो जाएगा. அப்போ நம்ம தேடுறது எல்லாமே அனித்தியமானவைகள். हम जो भी ढूंढते हैं वो सब अनंत काल के लिए नहीं. ஆனால் நித்தியமாய் நாம் எங்கே இருக்க போகிறோம், எப்படி போகிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கை நடத்தப்பட போகிறது என்றால் சரியாய் தேவனை அறிந்து கொள்வதனால தான் அப்படி உண்டாக்கப்படுகிறது. हम अनंत काल तक कहाँ रहेंगे, अनंत काल तक क्या सीखे हैं, हम परमेश्वर को खोजने में ही वो पता चलेगा. இப்ப தேவனை முதலாவது அவரை அறிந்து கொள்வதற்காய் நாம் தேடுகிறோம். पहले परमेश्वर को हम जानने के लिए उसको खोजते हैं. இரண்டாவது அவருடைய வழி நடத்துதலை பெறுவதற்காய் நாம் தேடுகிறோம். दूसरा है उनकी अगुवाई हमें मिलने के लिए हम खोजते हैं. இந்த இடத்துல நான் சில அழுத்தமான வார்த்தைகளை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். कुछ बात मैं आपको बताकर उत्साहित करना चाहता हूं. நீங்க தேவன் என்ன நம்மை வைத்து செய்ய விரும்புகிறார் என்பதை கண்டுபிடித்த பிறகு அவரோடு கூட தொடர்ந்து நீங்கள் ஐக்கியத்தில் இருந்தாதான் அதை எப்படி நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு வெளிச்சத்துக்கு நாம் வருகிறோம். पहले परमेश्वर कैसे है बोल के आप जानेंगे, तभी आप अच्छे से उस रोशनी मिलेगा, कैसे खोजेंगे. So seeking God, first thing is to know him personally, intimately, experientially. நாம் தேவனை முதலாவது ஏன் தேடுகிறோம்? அனுபவமாய் அவரை அனுபவித்து நாம் அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அவரை தேடுகிறோம். परमेश्वर को क्यों हम खोजते हैं? हम अनुभव करके उस अनुभव के द्वारा उसको पहचान सकते हैं, हम जान सकते हैं. இரண்டாவது அவருடைய வழி நடத்துதலுக்காக அவருடைய ஆலோசனைக்காக அவரை தேடுகிறோம். दूसरा है उनकी अगुवाई के लिए और उनकी सलावत हमें मिलने के लिए हम खोजते இப்ப हैं. கானானுக்கு அவர்கள் போக வேண்டும் என்று தேவன் திட்டவட்டமாய் ஆபிரகாமிலிருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். कानान देश में वो लोग जाना, इस्राएल के लोग जाना है बोल के इब्राहिम की समय से परमेश्वर हर लोग समय पर बात किया. ஐயோ, ஆனால் மோசேக்கு அந்த வழியை காண்பிக்கிறார், எப்படி அவங்க போகணும் அப்படின்ற அந்த பாதையை அவர்களுக்கு காண்பிக்கிறார். मूसा को कैसे जाना है बोल के अगुवाई दे रहा था परमेश्वर. இப்ப யோசுவாவுக்கு வரும்பொழுது அந்த தேசத்தை எப்படி சுதந்திரிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஸ்டெப்பை கர்த்தர் காண்பிக்கிறார். यहोशुआ को उस देश को कैसे स्वतंत्र करना है बोल के परमेश्वर धीरे धीरे उनको सलावत दे के बता रहा है. நிறைய பேர் வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னா, நான் ஒரு ஊழியம் செய்யணும், ஒரு பிசினஸ் செய்யணும், இல்லாட்டி ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும்
என்பதை அந்த அந்த கடைசி திட்டத்தை கண்டுபிடித்து விடுகிறார்கள். கோலை கண்டுபிடிச்சிடுறாங்க. कुछ लोग तो जानते हैं कि मैं तो बिजनेस करना है, सेवा करना है, क्या उसके जो गोल है उसको पहचानते हैं. சப்போஸ் ஊழியம் செய்யறதுன்னா நான் வந்து ஊழியத்தை செய்யணும், இப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த ஊழிய நிலைகளை கண்டுபிடித்து விடுகிறார்கள். सेवा करना है तो मेरे सेवा को ऐसे ऐसे करना है बोल के वो जो सब सेवा को पहचानते हैं. ஆனா அதுக்கு அப்புறம் என்னன்னா அதை தொடர்ந்து எப்படி திட்டமிட்டு நிறைவேற்ற வேண்டும் என்பதை தேவனிடத்தில் தேடிதான் நாம் கண்டுபிடிக்க முடியும். उसको कैसे एक योजना के साथ पूरा करना है बोल के परमेश्वर को खोजने से ही आपको मिलेगा. அப்ப நீங்க வந்து கானான் போகணும்ன்ற மட்டும் கிடையாது, கானானுக்கு எப்படி போக வேண்டும் என்ற வழியை அவரை தேடி கண்டுபிடித்து நாம் அழைக்க வேண்டும். कानान देश में केवल जाने के लिए नहीं है, कानान देश में जाने के लिए आपको एक अगुवाई चाहिए, वो प्रभु को खोजने से ही आपको मिलेगा. என்னோடு கூட சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். भजन संगीता 32:8 वचन पढ़ेंगे. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். भजन संगीता 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். मैं तुझे बुद्धि दूंगा और जिस मार्ग में तुझे चलाना होगा उसी में तेरी अगुवाई करूंगा. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். मैं तुझ पर कृपा दृष्टि रखूंगा और समति दिया करूंगा. நான் சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்துல நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்தணும்னா இந்த ஒரே ஒரு வசனத்துக்காக நீங்கள் இரவும் பகலும் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். मैं कहता हूं अब प्रभु को वचन के लिए धन्यवाद करना है तो इस एक वचन के लिए रात दिन प्रभु को धन्यवाद कर सकते हैं. நமக்கு இந்த பூமியில நம்ம கூடயே இருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுதலை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். इस पृथ्वी में हमारे साथ रहकर हमें एक अगुवाई भी देना चाहता है प्रभु. பாருங்க, இப்ப சப்போஸ் இங்க இருந்து நீங்க நான் சென்னையில இருக்கிறேன், நான் சென்னையில இருந்து இப்ப டெல்லிக்கு போக வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை சொன்னால் மட்டும் போதாது, அதை எப்படி போய் சேர வேண்டும் என்பதை யாராவது ஒருத்தர் எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணா எவ்வளவு உதவியா இருக்குமோ. நான் சொல்றேன் பாருங்க, அதை விட பெரிய உதவி தேவன் நம்மோடு கூட இருந்து அந்த தெய்வீக திட்டத்தை நமக்கு கட்டம் கட்டமாய் வழி நடத்த முடியும். अब यहाँ से मैं अगर दिल्ली जाना है तो उस दिल्ली जाना है मेरा एक योजना है, उसमें कैसे जाना है बल्कि कोई मुझे अगुवाई करेगा तो अच्छा लगेगा. वैसे ही परमेश्वर भी आप कैसे जाना है बोल के आपको अगुवाई करेगा तो आप जल्दी पहुंच सकते हैं. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இந்த இடத்துல போங்க, இந்த பொருளை வாங்க, இது நல்லா இருக்குன்றதை விட உங்களை ஒருத்தரே கூட்டு போய் அந்த பொருளை வாங்கி கொடுத்தா எவ்வளவு மேன்மையா இருக்கும். आप देखिए कुछ जगह पर एक व्यक्ति बोलेगा तो आप इस जगह पर जाकर ये चीज ले लेना बहुत अच्छा लगेगा, ये सामान बोलेगा, उससे अच्छा वही आपके साथ में आकर उस दुकान में वो चीज लेके दिया होगा तो आपको कितना अच्छा लगता है. இந்த முழு இருதயத்தோடு நீங்கள் தேவனை தேடும் பொழுது ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் தேவன் நம்மை வழி நடத்த முடியும். आप ऐसे पूरे मन से प्रभु को खोजेंगे तो हर एक स्थान पर आप प्रभु को अच्छे से खोज सकते हैं, समझ सकते हैं. படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் திட்டமாய் வழி நடத்த முடியும். எப்படி படிக்கணும், என்ன பாடத்தை படிக்கணும், எவ்வளவு படிக்கணும், எந்த क्वेश्चனை கவனப்படுத்த வேண்டும் என்று தேவன் நம்மை வழி நடத்த முடியும். पढ़ाई करने वाले बच्चे लोगों के लिए कैसे पढ़ना है, कौन सा क्वेश्चन पढ़ना है, ऐसे बोल के परमेश्वर हमें अगुवाई दे सकता है. இப்போ ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருந்தா கர்த்தர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த நேரத்துல நீ வந்து இந்த பிசினஸ் பண்ணணும்னு கர்த்தர் நம்மளுக்கு கட்டம் கட்டமாய் வழி நடத்த முடியும். अगर बिजनेस करने वालों को परमेश्वर कौन सी समय में आप इन्वेस्ट करना है, कैसे करना है, कितना करना है बोल के परमेश्वर हमें अगुवाई दे सकता है. இப்போ ஒரு ஊழியத்தை செய்யறதா இருந்தா எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும், எந்த அளவுல செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை வழி நடத்த முடியும். अगर एक सेवा करना है तो कैसे करना है, कौन सा सेवा करना है, कौन सी जगह पर करना है बोल के प्रभु आपको अगुवाई दे सकता है. என்னுடைய 30 வருஷ இந்த ஊழிய அனுபவத்துல நான் சொல்றேன் பாருங்க, நம்ம என்ன செய்யணும்னு கண்டுபிடிக்கிறதை விட அதை எப்படி செய்ய வேண்டும் என்று கண்டுபிடிப்பது மிகப்பெரிய முயற்சி. ये काम है. आप इतना 30 साल की सेवकाई के अनुभव में कहना चाहता हूं कि आप क्या करना है बोल के पहचाने से अच्छे कैसे करना है बोल के पहचानेंगे तो वो बहुत एक अच्छा कोशिश है. ஏன் நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தேவன் அவர்களை தோக்க வைப்பதல்ல, அவர்கள் முழு இருதயத்தோடு தேவனுடைய வழி நடத்துதலுக்காய் அவரை தேடுவது கிடையாது. मसीह जीवन में क्यों कई सारे लोग हरावट पाते हैं ताकि वो लोग प्रभु को पूरे मन से खोजते नहीं है. இன்னொரு வசனத்தை நான் ஏசாயா புத்தகத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். यशायाह भविष्यवक्ता की पुस्तक से मैं कुछ दूसरा एक वचन Isaiah chapter 30 verse 21. ஏசாயா 30 அதிகாரம் 21வது வசனம். यशायाह 30 अध्याय 21 वचन. ஏசாயா 30 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 30:21. Isaiah chapter 30 verse 21. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Your ears shall hear a word behind you say, this is the way, walk in it. தமிழ்ல வாசிக்கலாம்.
நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று தேவன் சொல்லுகிறார். और जब कभी तुम दाहिनी व बाई और मोड़ने लगो तब तुम्हारे पीछे से ये वचन तुम्हारे कानों में पड़ेगा, मार्ग यही है, इसी पर चलो. இப்ப ஏன் நிறைய பேருக்கு அந்த அந்த கட்டம் கட்டமான வழி நடத்துதல் மிஸ் ஆகுதுன்னா, அவர்கள் வழி நடத்துதலுக்காக தேவனை தேடாமல் போய் விடுகிறார்கள். क्यों कुछ लोगों को एक एक स्थान पर प्रभु की अगुवाई मिस होते ताकि वो लोग प्रभु की अगुवाई के लिए ही खोजते नहीं. நான் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பயிற்சியை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். मैं एक मसीह जीवन की एक पढ़ाई के बारे में आपको बता रहा हूं. அவங்க தேடுறதெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தாவே எனக்கு இதை செய்து விடும், அதை செய்து விடும், அதை கொடுத்து விடும், இதை கொடுத்து விடும், எனக்கு அவ்வளோ தாங்க இவ்வளோ தாங்க என்ற ஒரு தேவைகளை தான் நாம் மையப்படுத்தி தேவனை தேடிக் கொண்டிருக்கிறோம். वो कैसे प्रभु को खोजते? परमेश्वर मुझे इतना दीजिए, परमेश्वर मुझे ऐसे कर दीजिए, मुझे ये जरूरत है, मुझे ये बनाना है, ऐसे बोल के अपना जरूरत कोई के लिए ही प्रभु को खोजते रहते हैं. பாருங்க, எல்லாருமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். कई सारे लोग मसीह जीवन यहाँ से ही शुरू होते हैं. இப்போ ஒரு குழந்தை வந்து எப்பயுமே அப்பா அம்மாட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். एक बच्चे कभी भी अपना माँ बाप के पास कुछ भी बोलते रहती है. ஆனா ஒரு 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 வாலிப வயசு வந்து ஒரு முதிர்ந்த வயதுக்கு வரும் பொழுது, அப்பா நான் என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அது கேட்க ஆரம்பிக்கும். अगर बच्चे बढ़ने के बाद मुझे ये चाहिए बोल के नहीं बोलेगा, मैं अभी ये चाहिए, मुझे इसको कैसे करना है बोल के माँ बाप से पूछती है. நாம் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு அழைப்பை பெற்ற அநேகம் பேர் இன்றைக்கு தேவன் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்பதை கேட்பதே நம்ம கம்மி பண்ணி விட்டோம். आज मसीह जीवन में उद्धार पाने के बाद, अभिषेक पाने के बाद, सेवकाई में आने के बाद भी परमेश्वर मुझे कैसे अगुवाई करना है बोल के ही हम मांगते नहीं है. சில வேளையில ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கும் நான் சேர்த்து இந்த வசனத்தை இந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். इसमें अगर प्रभु के सेवा करने वाले सेवक लोग आप इस मैसेज सुन रहे तो आपके लिए बता रहा हूं. நம்ம ஊழியக்காரர்கள் நிறைய டைம் என்ன ஜெபம் பண்றோம்னா, எப்படி பிரசங்கம் பண்ணணும், என்ன பாட்டை பாடணும்ன்றது தான் தேவனை தேடிக் கொண்டிருக்கிறோம். हम कई सारे समय प्रभु को कैसे खोजते हैं, मैं क्या प्रचार करना है, क्या गीत गाना है, कौन सा गीत गाना है बोल के खोजते हैं. ஆனா அதெல்லாம் அது வந்து முக்கியமான வேலை இல்ல. நம்ம வேலையை செய்வதற்கான ஜெபமே ஒழிய முக்கியமான ஜெபம் என்ன? கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே என்னுடைய அழைப்பின் அடிப்படையிலே நான் எவைகளை திட்டமாய் நிறைவேற்ற வேண்டும், என்னை வழி நடத்தும் வழி இதுவே என்று காதுகளுக்கு பின்பாக இருந்து உனக்கு ஒரு சத்தம் கேட்கும் என்று சொன்னாரே, அதை தேடுவதுதான் முழு இருதயத்தோடு தேவனை தேடுவது. ये केवल वो नहीं है प्रभु को खोजना है. आप ऐसे करना, प्रभु मेरा क्या बुलाहट है, मेरे बुलाहट को मैं कैसे करना है, उसके लिए मैं आपको कैसे खोजना है, उसको आपको अगुवाई दीजिए प्रभु, आपकी अगुवाई के हिसाब से मैं करूंगा, ऐसे बोल के आप ऐसे खोजेंगे तो वही सही है. முழு இருதயத்தோடு தேவனை தேடுவதற்கு மூன்றாவது ஒரு காரணத்தை சொல்ல விரும்புகிறேன். पूरे मन से प्रभु को खोजने के लिए मैं कुछ तीसरा बात बताना चाहता हूं. தெய்வீக பலனுக்காகவும் தெய்வீக புத்துணர்வுக்காகவும் தேவனை தேடுங்கள். தெய்வீக பலனுக்காகவும் தெய்வீக புத்துணர்வுக்காகவும் தேவனை தேடுங்கள். दिव्य सामर्थ्य के लिए, एक दिव्य ताकत के लिए प्रभु को खोज लीजिए. Pray and seek God for spiritual strength and spiritual renewal. आप परमेश्वर को एक परमेश्वर की सामत के लिए, परमेश्वर की बढ़ोतरी के लिए प्रभु को खोजिए. பாருங்க, இந்த பூமியில நமக்கு இவர்கள் பலனாயிருப்பார்கள், அவர்கள் பலனாயிருப்பார், அது பலனாயிருக்கும், இது பலனாயிருக்கும் என்று சொல்லி நம்மளை நாமளே வஞ்சிக்கிற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். मेरे मसीह जीवन में मेरे लिए वो मेरा ताकत बन के रहेगा, ये मेरा ताकत बन के रहेगा बोल के ऐसे हमारे अपने आप को धोखा देते हैं. சில வேளையில ஒரு இன்ஸ்டிடியூஷனை நம்பி நம்ம போவது உண்டு. कुछ समय कुछ इंस्टीट्यूशन के ऊपर हम भरोसा करके, இல்ல சில மனித கூட்டங்களை நம்பி போவது உண்டு. उस समय कोई मनुष्यों की भीड़ को भरोसा करके जाते हैं. இன்னும் சொல்ல போனா சில அமைப்புகளை நம்பி நாம் வாழ்க்கையில பயணம் செய்வது உண்டு. कुछ समय कुछ संस्था के ऊपर भरोसा करके हम जाते हैं. ஆனால் அவைகள் எல்லாம் நிரந்தரமானதும் தேவ பலனும் கிடையாது. நமக்கு वो निरंतर नहीं है, परमेश्वर की सामर्थ उसी में नहीं मिलता है. நீங்கள் தேவனை தேடுவதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய பலனாகவும் ஆவிக்குரிய புத்துணர்வாகவும் உண்டாக்கப்படுகிறது. परमेश्वर को खोजना वही है, परमेश्वर को आपके आत्मा की सामर्थ्य मिलने के लिए, आत्मा की उत्साहित मिलने के लिए वही चाहिए. என்னோடு கூட சங்கீதம் 105 4 வசனத்தை வாசிக்கலாம். मेरे साथ भजन संहिता 105 5 वचन. Psalms 105 verse 4. Okay. भजन संहिता 105 4 वचन. சங்கீதம் 105 4 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். Psalms 105 verse 4. Seek the Lord and his strength. Seek his face evermore. Okay. தமிழ்ல வாசிக்கிறேன். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர்
சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். यहोवा और उसकी सामत को खोजो, उसकी दर्शन के लगातार खोजे बने रहो. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். ஓகே, यहोवा और उसकी सामर्थ को खोजो. what we are to seek in this world, इस दुनिया में आप क्या देख रहे हैं? எதை நாம் தேடிக்கொண்டிருக்க அழைக்கப்படுகிறோம்? इस दुनिया में आप क्या खोजने के लिए बुलाए हैं? கர்த்தாவே, இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு உம்முடைய பலன் எனக்கு தேவை. परमेश्वर, इस बातों को पूरा करने के लिए आपकी ताकत की जरूरत है मुझे. பாருங்க, நிறைய பேர் இந்த பூமியிலே குதிரைகளையும் ரதங்களையும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். कई सारे ऊपर घोड़े के ऊपर रथ के ऊपर भरोसा रखते हैं. பாஸ்டர், எங்க பாஸ்டர் இந்த காலத்துல குதிரை இருக்குது ரதம் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். आप बोल सकते हैं पास्टर जी कहाँ है आज घोड़ा, आज कहाँ है रथ, ऐसे बोल सकते हैं. இந்த காலத்துல குதிரையும் ரதம் எதுனா பணமும் சொத்தும் தான். आज घोड़ा रथ मतलब क्या मालूम है? हमारे जो संपत्ति है वो है और हमारे पैसा है. சிலருக்கு அவங்களுடைய அழகும் அவங்க கிட்ட இருக்க பலனும் தான் குதிரையும் ரதமுமா இருக்கிறது. कुछ लोगों के अपने सुंदरता, अपने ताकत, वही उनके लिए घोड़ा और बन के रहता है. சிலருக்கு அவங்களுடைய ரதமும் குதிரை எதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க், அவங்களுக்கு எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும், எனக்கு அரசியல்ல கொஞ்சம் தெரியும், எனக்கு பணக்காரர் கொஞ்சம் தெரியும் தான் இந்த காலத்திலே ரதமும் குதிரைகளுமா இருக்கிறது. कुछ लोगों के रथ घोड़ा मतलब क्या मालूम है? मेरे को ऐसे राजनीति करने वाला मालूम है, ऐसे सरपंच मालूम है, ऐसे बड़े लोग मुझे मालूम है, ऐसे बोल के वो जो वही उनके लिए रथ और घोड़ा है. சிலருக்கு அறிவு, எனக்கு இவ்வளவு அறிவு இருக்குது, என்னால இவ்வளவு ஆற்றல்கள் இருக்குது என்பது அவர்களுடைய குதிரையும் ரதமுமா இருக்கிறது. कुछ लोग रथ घोड़ा, मेरे को इतना ज्ञान है, मेरे को इतना पढ़ाई किया है बोल के वही उनके लिए रथ और घोड़े है. ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ என்ன பலனை தேடணும்னா ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக பலன் தேவனால் எனக்கு உண்டாக வேண்டும் என்பதை தேடுங்கள். आप कौन से बल को आप खोजना है? जो परमेश्वर की सामर्थ्य है उसी को ही खोजना है बोल के यहाँ पर भजन संगीत में लिखा है. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற अनेक பேருக்கு நான் இப்போ ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். इस प्रचार सुनने वाले लोगों को मैं कुछ भविष्यवाणी बताना உங்களால் நிறைவேற்ற முடியாத अनेक காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு தெய்வீக பலனை நீங்கள் தேடுங்கள், அது உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். जो आपसे नहीं हो सकता है वैसे चीजों के लिए, वैसे बातों के लिए आप परमेश्वर को खोजिए, वो परमेश्वर से हो सकता है. The impossibilities will be made possible this year. இந்த காலகட்டங்களிலே, இந்த நாட்களிலே, இந்த ஆண்டுகளிலே சாதிக்க முடியாதவைகளை சாதிப்பதற்கு தேவன் உங்களுக்கு பலன் தருவார். जो असंभव दिख रहा है उसको संभव करने के लिए परमेश्वर इस साल में आपको यहाँ पर बुलाया है. உங்களால் உங்களுக்கு ஞானம் இல்ல, பலன் இல்ல, தயவு இல்ல, கிருபை இல்லன்ற எல்லாவற்றையும் மீறி உங்களை தேவன் பலப்படுத்துகிறவராய் மாறி விடுவார். आपको ज्ञान नहीं है, कृपा नहीं है बोल के सोच रहे, आपको ताकत देने के लिए प्रभु तैयार रहता है, ऐसे परिवर्तन देने के लिए आया है. அப்ப தேவனை முழு இருதயத்தோடு தேடுவதற்கான 3 முக்கியமான காரணங்களை சொல்லுகிறேன். டு நோ காட் பர்சனலி, தேவனை நீங்கள் அனுபவமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிப்பதற்காக, தெரிந்து கொள்வதற்காக தேவனை தேடுகிறீர்கள். प्रभु को अच्छे से आप खोजने के लिए 3 बात मैं आपको बताना चाहता हूं. இரண்டாவது, தேவனுடைய வழி நடத்துதலுக்காகவும் அவர் உங்களை கட்டம் கட்டமாய் வழி நடத்த வேண்டும் என்பதற்காக தேவனை தேடுகிறீர்கள். परमेश्वर से आपको एक अगुवा मिलने के लिए प्रभु को खोजते हैं. மூன்றாவது, தெய்வீக பலனுக்காய் தேவனை தேடுகிறீர்கள். तीसरा है परमेश्वर के सामर्थ पाने के लिए प्रभु को खोजते हैं. பாருங்க, இந்த பலன் வரும் பொழுதுதான் நம்ம अनेक வேளை ஜெபம் பண்ற பாருங்க, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என் பொருளாதாரம் மாறணும், என்னுடைய பொருளாதார கட்டமைப்புகள் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பாருங்க. हम कई सारे समय ऐसे प्रार्थना करते हैं, परमेश्वर मेरे आर्थिक जीवन को बदल दीजिए प्रभु, ऐसे बोल के हम प्रार्थना करते हैं. அந்த பணத்தையும் பொருளையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய காரியங்களையும் சவதரிப்பதற்கு தேவ பலன் தான் தேவைப்படுகிறது. इस दुनिया में सारे कमाई करने के लिए, सब आर्थिक आशीष मिलने के लिए प्रभु को खोजना है. ஏனா உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. व्यवस्था वरन 8वां अध्याय 18वां वचन. You shall remember Lord your God, for he who gives you power to get wealth. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாட்களில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். परंतु तू अपने परमेश्वर यहोवा को स्मरण रखना, क्योंकि वही है जो तुझे संपत्ति प्राप्त करने का सामर्थ्य इसलिए देता है कि जो वाचा उससे तेरी पूर्वज जो शपथ कहकर बांधी थी
उसी को पूरा करे जैसे आज प्रकट है। நிறைய வேளை நம்ம ஜெபிப்போம், கர்த்தாவே பணம் தாங்க. ஆனா கர்த்தர் எப்படி வேலை செய்யறாருன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவராய் இருக்கிறார். परमेश्वर मुझे आज पैसा दीजिए बोलेंगे तो ऐसा नहीं, परमेश्वर आप कमाने के लिए आपको सामर्थ देता है। அப்ப தேவனை தேடும் பொழுது கர்த்தாவே என் பிரச்சனை எல்லாம் எதுவுமே தீராதுன்னா நான் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான அடிவேர் ஆணிவேரை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். मैं अब परमेश्वर मेरे समस्या नहीं बदलेगा क्या? ऐसे नहीं है, परमेश्वर आपकी समस्या को हटाने के लिए, समस्या को हटाने के लिए जो जड़ है उसको हटाना चाहता है। அப்ப முழு இருதயத்தோடு தேவனை இந்த மூன்று காரணங்களுக்காய் தேடுகிறோம். इस 3 बातों के लिए प्रभु को हम खोजते हैं। அப்ப இப்ப அடுத்த ஒரு பகுதிக்குள்ளாக உங்களை சற்று நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். अगले एक स्थान पर मैं आपको ध्यान देना चाहता हूं, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ये बहुत आवश्यकता है। இந்த முழு இருதயத்தோடு தேவனை தேடாத ஒரு நிலையிலே மக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ये 3 स्थान में भी प्रभु को कुछ लोग नहीं खोजते हैं, ऐसे परिस्थिति में भी रहते हैं। இதெல்லாம் இவங்களுக்கு இப்ப நான் சொன்னதெல்லாம் அவசியம்னு தெரியும், ஆனா அந்த அவசியத்தை நிறைவேற்றுவதற்கான பலனை அவர்கள் செயல்படுத்தாமல் இருக்க முடியும். ये सब आवश्यकता है, इस आवश्यकता के लिए उनको ताकत नहीं मिलने की वजह से वो लोग उसको नहीं करते हैं। இப்ப எப்படி என்று சொன்னால் இவங்களுக்கு நல்லா தெரியும் இப்படிதான் தேவனுடைய வழிநடத்தல் இருக்குது, இப்படிதான் தேவ திட்டம் இருக்கிறது, ஆனால் அதை செய்வதற்கான முழு பலனை அவர்கள் செலுத்துவது கிடையாது. कुछ लोग जानते हैं यही प्रभु की अगुवाई है, इसको ऐसे ही करना है बोल के वो लोग जानते हैं, फिर भी उसको पूरा करने के लिए उनके पास बल नहीं रहता है। ஏன்னா மக்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே தானாக சுலபமாக அப்படியே அவங்க கையில கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. लोग की चाहत क्या है? सब कुछ आसानी से बहुत आराम से उनके जीवन में मिलना है बोल के ही उनका सोच रहता है। அப்படி என்று சொன்னால் அவங்க தற்செயலாக எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று மக்கள் யோசிப்பது உண்டு. सब लोग सोचते हैं अपने से ही सब कुछ, अपने आप से सब कुछ होना है बोल के सोचते हैं। அதனால தான் தேவனை தேடுகிறதுல இரண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. इसलिए परमेश्वर को खोजने में 2 तरफ के लोग हैं। There are casual seekers and deliberate seekers. அப்படின்றால் சாதாரணமா தேவனை தேடுகிறவர்கள் உண்டு, திட்டமிட்டு தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் உண்டு. 2 तरफ के लोग हैं, एक तो प्रभु को साधारण रीति से खोजते हैं, दूसरा एक है प्रभु को खोजते हैं एक योजना के साथ। இன்னைக்கு நான் என்னையும் அந்த இடத்துல இருந்து நான் என்னை சிந்தித்து வைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறேன். आज मुझे भी इसमें से मैं पहचानना चाहता हूं, நான் உண்மையாகவே சாதாரண நிலையில தேவனை தேடுகிறேனா இல்லாவிட்டால் திட்டமிட்டு தீவிர முயற்சியோடு கூட ஒரு உணர்வு பூர்வமாய் தேவனை தேடிக் கொண்டிருக்கிறேனா? अगर मैं आज प्रभु को साधारण रीति से खोज रहा हूं ना तो एक तेज रीति से प्रभु को खोज रहा हूं। இந்த ஒரு சில விஷயத்தை நான் சொல்லி உங்களை ஜெபத்துக்குள்ளாய் நடத்த விரும்புகிறேன். मैं कुछ बात में आपको बताकर मैं आपको प्रार्थना में लेके जाना चाहता हूं। இந்த யதார்த்தமாக சாதாரணமாக தேடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அப்பப்ப தேவனை தேடுவாங்க. तो ऐसे साधारण रीति से प्रभु को खोजते हैं वो लोग कैसे रहेंगे? कभी-कभी प्रभु को मतलब उनको समय मिलता है, कभी-कभी प्रभु को खोजते हैं। ஆங்கிலத்தில் சொல்லணும்னா occasionally அப்படி என்றால் ஒவ்வொரு சூழல வரும்போதும் தேவனை தேடுவாங்க. அவ்வளவுதான். लोग कुछ परिस्थिति के हिसाब से प्रभु को खोजते हैं। உணர்வுகளின் அடிப்படையில் தேவனை தேடுவார்கள். ये लोग महसूस के साथ प्रभु को खोजते हैं। வசதி வாய்ப்புகள் இல்லாவிட்டால் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் அவர்களை நகர்த்தும் பொழுதுதான் தேவனை தேடுவார்கள். लोग इनकी सुविधा बढ़ता है, कुछ तो काम हो रहा है तभी प्रभु को खोजते हैं। ஆனால் ஒரு திட்டமிட்டு தேவனை தேடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா முழு முயற்சியோடு கூட பல கோணங்களை புரிந்தவர்களாய் தேவனை தேடுவார்கள். योजना के साथ खोजने वाला कैसे रहेंगे मतलब मालूम है? वो लोग परमेश्वर को एक योजना के साथ अलग-अलग रीति से प्रभु को खोजते இந்த हैं। சாதாரணமாய் தேடுகிறவர்களை குறித்து ஒரு வசனத்தை நான் வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். जो साधारण रीति से प्रभु को खोजते हैं उनके बारे में एक वचन में बताना चाहता हूं। ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். यहोशिया की पुस्तक 6 अध्याय 4 वचन। ஏனென்று சொன்னால் இது இந்த வசனத்துல அதனுடைய பின்னணிகள்லாம் கர்த்தருக்கு நல்லா தெரியும், அதனால தான் அவர் பாயிண்டடா இந்த இடத்துல சில விஷயத்தை சொல்லுகிறார். அப்படி என்றால் துல்லியமாய் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். होशिया 6 अध्याय 4 वचन। ஓகே, இந்த வசனத்தினுடைய பாதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். உங்கள் பக்தி காலையிலே காணும் மேகத்தை போலவும் விடிய காலையிலே தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது என்று சொல்லுகிறார். तुम्हारा जो स्नेह है तो बोर के मेहा के समान और सवेरे उठ जाने वाले उसके समान है।
இங்க பாருங்க, உங்க பக்தி அப்படி என்றால் நீங்க எப்ப தேவனை தேடுறீங்கன்னா அதனுடைய கட்டமைப்புகள், அதனுடைய இமேஜினேஷன், பிக்சரைசேஷன் என்று சொல்லுவோம். கர்த்தர் எப்படி அதை விளக்குகிறார்னா, நீங்கள் எப்படி காலையிலே மேகத்தை போலவும் விடியற் காலத்தை தோன்றும் பனியை போல என்ன பண்றீங்க, ஒளிந்து போகக்கூடிய நிலையிலே தேவனை தேடுகிறீர்கள். जैसे आप सुबह उठ के आपके प्रेम कैसे है, आप प्रभु को कैसे खोजते हैं, आपकी भक्ति प्रभु सुबह उठ के जैसे बादल जाता है वैसे उसी के समान आप प्रभु को खोजते हैं. ஆனா இங்க கர்த்தர் வந்து அவங்கள தேடலன்னு சொல்லல, ஆனா எப்படி தேடுறாங்க என்பது அதிலே ஒரு தவறு இருக்கிறது என்று தேவன் சுட்டி காண்பிக்கிறார். यहाँ पर उनको वो लोग नहीं खोज रहे बोल के प्रभु नहीं कर रहे, वो लोग कैसे खोज रहे हैं उसी के बारे में बता रहा है. இந்த பூமியில ஒரு நிலைவரமற்ற நிலை எதுன்னா நமக்கு எடுத்துக்காட்டு மேகம்தான். इस दुनिया में कुछ निरंतर एक जगह पर नहीं रहता, वो एक बादल ही एक जगह पर नहीं रहता है. அதே போல நிலைவரமற்றம் என்பது பனிதான். दूसरा है बर्फ, விடியற் காலையிலே தோன்றும் பனி. ஓகே, जो सुबह भोर में जो से सवेरे जैसे பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த பனி கட்டிலாம் உழுவுது பாருங்க, அது நாள் முழுசும் இருக்கும், சில மாதங்கள் கூட இருக்கும். இங்க விடியற் காலத்திலே தோன்றும் பனி என்று சொல்லுகிறார். जो ऐसे सवेरे बोल के लिखा है, जैसे कि पहाड़ में बर्फ रहता है वैसे नहीं है, ऐसे हवा में रहता है, ऐसे सवेरे जैसे. சில பேர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பனி உழுகிற நாடுகள்ல இருந்து கூட நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ऐसे आपको ऐसे देश में भी आप लोग सुने होंगे कि बर्फ गिरता है, ऐसे देश में भी सुने होंगे. நான் சொல்றேன் பாருங்க, வசனம் சொல்லுது விடியற் காலத்திலே தோன்றும் பனி. அப்படின்னா அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது கலைந்து போய்விடும். जैसे भोर में ही होता है, कुछ समय बादल और वो सवेरे भोर में ही रहता है, वो थोड़ा समय के बाद चले जाता है. மேகம் கூட அப்படிதான், அது கொஞ்ச நாள் இருக்குது, அப்புறம் அது காணாம போய் விடுகிறது. बादल भी थोड़ा समय रहता है, फिर सुबह थोड़ा समय रहता है, फिर बाद में चले जाता है. இவர்களை தான் நாம் சாதாரணமாய் தேவனை தேடுகிறவர்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். जो यही लोग हैं जो साधारण रीति से प्रभु को खोजते हैं, ஒரு திட்டமிடுதல் இல்லாமல், ஒரு அவசரம் இல்லாமல், ஒரு தெய்வீக தூண்டுதல் இல்லாமல் தற்காலிகமாய் தேவனை தேடுகிறவர்கள். वो लोग एक योजना के बिना, एक उनके अंदर कुछ भी महसूस नहीं रहता है, ऐसे प्रभु को खोजते हैं. ஆங்கிலத்தில் இதுக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்குது, கேஷுவல் சீக்கர்ஸ் இருக்குது. தமிழ்ல அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்குது. जो अंग्रेजी में तो कैजुअल सीकर्स बोल के, मतलब कैजुअली प्रभु को खोजते हैं. उनको ஒரு கல்யாணத்துக்கு போகும் பொழுது நம்ம திட்டமிட்டு நல்ல உடுப்பு உடுத்தி மேக்கப் போட்டு மத்தவங்க எல்லாம் பார்த்து இவர் அவர்தானான்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம ரெடி ஆவோம். एक शादी में हम जाते हैं तो अच्छे से कपड़ा पहन के मेकअप करके अच्छे से, मतलब बाहर वाले सोचते हैं ये वही भाई है क्या, ऐसे सोचने के जैसे हम लोग तैयार होकर जाते हैं. நான் இப்படி மேக்கப் போட்ட ஆட்கள் எல்லாம் பார்த்து லைஃப்ல கொஞ்சம் பயந்து கூட போயிருக்கிறேன். मैं ऐसे मेकअप डालने वाले लोगों को देख के मेरे जिंदगी में एक बार डर गया था. ஒரு சகோதரியை நான் ஒரு நாட்டுல சந்திச்சேன் பாருங்க. एक बहन को मैं एक विदेश में मैंने देखा. அந்த அம்மாவை ஜெபிக்கும் பொழுது அந்த அம்மா மூஞ்ச பார்த்து இந்த அம்மா இந்த கலரா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சேன். मैं एक बार प्रार्थना किया था, ये बहन इतना मतलब गोरे में है कैसे बोल के प्रार्थना किया. அப்புறம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு அந்த அம்மா கையை பார்த்தா மூஞ்சிக்கும் கைக்கும் சம்பந்தமே இல்ல. वो प्रार्थना करने के बाद उनका हाथ देख रहा, उनके चेहरे और हाथ में कुछ भी संबंध नहीं है. ஏன்னா மூஞ்சி முழுவதும் அவ்வளவு மேக்கப், அவ்வளவு திட்டமிட்டு வடிவமைத்து வந்திருக்காங்க. ताकि उनके चेहरे में उतना मेकअप है, इतना योजना मेकअप करके वो आई है. ஆனா கையில எல்லாம் அவ்வளவு மேக்கப் போட்டா எல்லாம் கீழே விழுந்துரும். ஓகே, ताकि हाथ में मेकअप नहीं किए है. அப்ப கேஷுவலா அப்படின்னா கை கேஷுவலா இருக்குது, மூஞ்சி ரொம்ப திட்டமிட்டு இருக்குது. ताकि उनके हाथ कैजुअली रह रहा है, उनकी चेहरे में एकदम योजना के साथ आई है. அப்ப தேவனை தேடுவதுல இரண்டு குரூப் இருக்குது. இது பனியை போல இல்லாவிட்டால் மேகம் போல தேடுகிற ஒரு குரூப் இருக்குது. एक परमेश्वर को खोजने में भी दो तरफ के लोग हैं, एक तो मेघा के समान, एक बादल सवेरे के समान भी खोजते हैं. இவங்க எப்படி தேடுவாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. ये लोग कैसे खोजते, मैं एक बार பிரச்சனை வர்றப்பதான் தேவனை தேடுவார்கள். समस्या आए तभी प्रभु को खोजते. தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களா இருக்க மாட்டார்கள். लगातार ये लोग प्रार्थना नहीं करते. உணர்வு பூர்வமாய் அவர்கள் உந்தி தள்ளப்படுகிறவர்களா இருப்பார்கள். मतलब एकदम महसूस आएंगे तभी प्रार्थना करते. ஆவிக்குரிய ஒழுங்கு முறையிலே வளராதவர்களா இருப்பார்கள். ये लोग आत्मा के जीवन में एक अनुशासन के बिना रहते हैं. இன்னொன்னு சாதாரணமாய் தேடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்க நான் சொல்றேன் பாருங்க. साधारण रीति से ये लोग कैसे रहेंगे मैं और बताना चाहता हूं. அவங்க வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் தான் தேடுகிறவர்களா ये இருப்பார்கள். लोग केवल आशीर्वाद के पीछे ही जाते हैं. இன்னொன்னு நான் சொல்றேன் பாருங்க, இந்த சாதாரணமாய் தேடுகிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, साधारण रीति से रहने वाले कैसे खोजते मैं बताता हूं. எல்லாம் சுலபமா நடக்கணும்ன்றதுக்காக தேவனை தேடுகிறவர்கள். सब कुछ आसानी से हमारे जीवन में मिलना है बोल के प्रभु को खोजते हैं. அழுத்தங்கள் வரும் பொழுது தேவனை தேட மாட்டார்கள். ये लोग को कोई समस्या
कुछ कुछ तबियत कुछ दिक्कत आ रहा तभी प्रभु को नहीं खोजते हैं காத்திருக்க மாட்டார்கள். वो लोग बाहर जोड़ के नहीं रहते தேவன் இப்படிதான் செய்ய விரும்புகிறார், இப்படிதான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் காத்திருக்க மாட்டாங்க. परमेश्वर की इच्छा है परमेश्वर ऐसे ही करना चाहते हैं बोल के वो लोग ऐसे नहीं खोजते இந்த திட்டமிட்டு முழு இருதயத்தோடு தேவனை தேடாத பொழுது என்ன நடக்கும், அதனுடைய விளைவுகள் என்ன என்று நான் சொல்ல விரும்புகிறேன். एक योजना के बिना प्रभु को खोजते तो क्या होगा बोल के मैं बताना चाहता हूं இதை நான் தீர்க்க தரிசனமாய் சிலருக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். इसमें मैं कुछ लोगों को ऐसे इस प्रचार के द्वारा भविष्यवाणी बताना நீங்கள் चाहता हूं தேவனை முழு இருதயத்தோடு ஒரு திட்டத்தோடு கூட ஒரு தெய்வீக நோக்கத்தோடு கூட தேடாத பொழுது ஆவிக்குரிய வறட்சிகளை சந்திப்பீர்கள். आप योजना के बिना प्रभु को नहीं खोजते तो आपके आत्मा के जीवन में एक सूखापन आप महसूस करोगे. ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ். அப்படின்னா ஒரு சில வேளையில ரொம்ப அப்படியே மேகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே அசையாத மாதிரி இருக்கும். तो ऐसे कैसे रहते एक समय तो मेघा के बीच समान में मेघ के रहने के जैसे लगेगा, एक समय ऐसे लगेगा आप सूखापन में आ गए. அடுத்தது இன்கன்சிஸ்டன்ட் ஃபெய்த். விசுவாசம் ஒரு நாள் ரொம்ப நல்லா இருக்கும், இல்லாட்டி காலையில நல்லா இருக்கும், மத்தியானம் நல்லா இருக்காது, சாயங்காலம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ये विश्वास आपकी विश्वास कैसे रहेगा मालूम, एक समय पहाड़ को तोड़ने के जैसे लगेगा, एक समय एकदम ढीला हो जाता है. அவர்கள் விசுவாச பயிற்சியிலே முதிர்ச்சி அடையாதவர்களாய் இருப்பார்கள். ऐसे लोग विश्वास की पढ़ाई में वो लोग बढ़ोतरी नहीं होते. நான் சொல்றேன், நம்ம வேதத்தில் அடிப்படையில் சொல்றேன் பாருங்க, நீங்க பக்தியை இருதயத்தின் பூர்வமாய் தேவனை தேடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராய் மாறி விடுவார். आप भक्ति के साथ उन्नति के साथ प्रभु को एक पूरे मन से खोजेंगे तो प्रभु अपने को आपको प्रकट करेगा ही करेगा. ஏனென்று சொன்னால் இது ஒரு தெய்வீக கோட்பாடு. முழு இருதயத்தோடு நீ தேவனை தேடுவாய் என்று சொன்னால் என்னை கண்டுபிடிப்பாய் என்று சொல்லி உபாகமம் 4:29 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். व्यवस्था वरन 4:29 में लिखा है पूरे मन से तू मुझे खोजोगे तो मैं मिल जाएगा बोल के प्रभु ने एक प्रतिज्ञा दिया है वहां you पर. will find me என்று தேவன் சொல்லி இருக்கிறார். तू मुझे खोजो बोल के प्रभु ने कह रहा है. அப்படி நீங்க அவளை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த வறட்சிகள் இருக்காது, விசுவாசம் இன்மை இருக்காது, உங்களுடைய பலன் குன்றி போகிற நிலைமையிலே அது இருக்காது. ऐसे आप खोजेंगे तो आपके विश्वास की कमी नहीं होगा, आपकी ताकत की कमी नहीं होगा. ஏனால் சாதாரண தேடுகிறவர்களாய் இருக்கிறதுனால தான் இந்த பூமியிலே தேவன் அசாதாரணமான வேலைகளை நம் மூலமாய் செய்ய முடியாமல் இருக்கிறோம். आप साधारण रीति से प्रभु को खोजते तो परमेश्वर असाधारण रीति से आपके जीवन में कुछ भी काम नहीं कर सकता. அநேகம் பேர் ரட்சிக்கப்பட வேண்டுமா? நிச்சயமா ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது. ऐसे लोग उधार पाने तो उधार पाना है. பாருங்க, இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டியதற்கு சில மக்கள் போய் தண்ணீரை எடுத்து கச்சாடிகளே ஊசுவது அவசியமாய் இருக்கிறது. ये अब देखिए पानी त्राचरस बदलने के लिए यीशु मसीह के बोलने के हिसाब से एक बर्तन में पानी भरने के लिए कुछ लोग जरूरत है. கர்த்தர் அப்பத்தை பெருக செய்ய வேண்டுமா? அதற்கும் மக்கள் தேவைப்படுகிறார்கள். எல்லாரையும் போய் உட்கார வைத்து இந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டு போய் பிட்டு கொடுப்பதற்கு மக்கள் தேவைப்படுகிறார்கள். अगर रोटी बढ़ना है तो रोटी को बढ़ाने के लिए कुछ लोगों को बैठाने के लिए तो काम चाहिए. அப்ப தேவன் இந்த பூமியிலே அவருடைய திட்டத்தையும் செயலையும் தேடுவதற்கு முழு இருதயத்தோடு ஈடுபாடோடு செயல்படுகிற மனிதனை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். आज परमेश्वर उनकी मकसद को पूरा करने के लिए एक अच्छे पूरे मन से उसको खोजने वालों को खोज रहा है. நான் இந்த வேளையிலே சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாம் இருக்கிற இடத்திலே தேவனுக்கு வெளிச்சமாகவும் உப்பாகவும் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருப்பதற்காக நாம் தேவனை தேடுவோம். हाँ, परमेश्वर को इसलिए खोजना है, परमेश्वर की रोशनी पाने के लिए प्रकट करने के लिए हम खोजना है. நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக தேவனை தேடலாம். हाँ, प्रभु हमारे परिवार को आशीष करने के लिए நம்முடைய சந்ததிகள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய் தேவனை தேடலாம். हमारे संतान पर प्रभु के आशीष रहने के लिए हम प्रभु को खोज सकते हैं. நாம் இருக்கிற பகுதிகளில் நாம் ஊழியம் செய்கிற நிலைகளிலே தேவனுடைய மகிமை அசைவாடும்படியாய் தேவனை தேடலாம். हम रहने के सेवा करने के जगह पर प्रभु की महिमा प्रकट होने के लिए प्रभु को खोज सकते हैं. சாதாரணமாய் அல்ல, ரொம்ப திட்டமிட்டு தேவனை தேடும்படியாய் தேவன் நம்மை அழைக்கிறார். साधारण रीति से नहीं है, एक योजना के साथ प्रभु को खोजने के लिए प्रभु आपको बुलाया है. இன்றைக்கு இரண்டு முக்கியமான காரியங்களை கர்த்தர் உங்களோடு பேச உதவி செய்தார். आज दो बात आपसे बात करने के लिए प्रभु ने मदद किया. அவரை தேடுவதற்கான மூன்று முக்கியமான நோக்கங்களை பேசி இருக்கிறேன். उनको खोजने के लिए 3 मकसद के लिए मैं बात कर रहा था. பின்பு சாதாரண நிலையில் தேவனை தேடுபவர்களும் திட்டமிட்டு தேவனை மனப்பூர்வமாய் தேடுகிறவர்களை குறித்து பேசி இருக்கிறேன். जो साधारण रीति से प्रभु को खोजते हैं, एक मकसद योजना के साथ प्रभु को खोजते हैं, उसके
उसके बारे में मैंने बताया। இன்னைக்கு என்ன பிரச்சனைனா நிறைய பேர் தேவனை தேடாமலாம் இல்ல, ஆனால் முழு இருதயத்தோடு தேடாமல் இருக்கிறோம். मैं ऐसा आज की बड़ी समस्या क्या मतलब जब लोग सब लोग प्रभु को खोजते हैं, पर समस्या क्या है, एक योजना के मकसद के साथ प्रभु को नहीं கர்த்தாவே खोजते। உம்முடைய திட்டம் என் வாழ்க்கையில முழுசா நிறைவேறட்டும். प्रभु आपकी मकसद मेरे जीवन में पूरा होना है। கர்த்தாவே உம்முடைய அழைப்பு என்னுடைய வாழ்க்கையில முழுதுமாய் வேலை செய்யட்டும். प्रभु आपकी बुलाहट मेरे जीवन में पूरा होना है। கர்த்தாவே உம்முடைய எதிர்பார்ப்புகள் என்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் குறையாதபடி வேலை செய்யட்டும். परमेश्वर आपकी सारे चाहत मेरे जीवन में एक भी कम नहीं होना है प्रभु बोल के समर्पण நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வெளிச்சமும் வெளிப்பாடுகளும் எனக்கு ஏராளமாய் தாராளமாய் கிடைக்கும்படியாய் தேவனை தேடுவோம். आप प्रभु को इसलिए खोजना है, मुझे कई सारे प्रकाश प्रकटीकरण मिलने के लिए प्रभु को खोजना है। சந்ததிகளுக்கு நாம் எடுத்துக்காட்டாய் இருக்கும்படியாய் தேவனை தேடுவோம். हम हमारे संतान के लिए एक नमूना जीवन बिताने के लिए प्रभु को खोजना இந்த है। வார்த்தைகளை சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். वचन बोल के मैं आपको आशीष कर रहा हूँ। அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம்.